வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.4ல் 3வது கணக்கு பார்க்குறோம். ஒரே தளத்தில் f(x) = x³ மற்றும் g(x) = x⁴, அதாவது கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் சார்புகளை வரைபடமாக்குக. f.g ஐ கணித்து அதே தளத்தில் வரைபடமாக்குக. இவங்க வரைபடமாக்குக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வரைபடம் மட்டும் வரைய முடியாது, அதுக்கு அட்டவணை போட்டு செய்யணும். இந்த கணக்கில் 3 ஸ்டெப்ஸ் வர மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா f(x) = x³ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு அட்டவணை தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம 2 அட்டவணை போட்டோம்னா இந்த கணக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். f(x) = x³ x3போது f(x)னா ஒய்ன்னு அர்த்தம். நம்ம xyக்கு ஒரு அட்டவணை போட்டுருவோம். எக்ஸ் என்ன இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்ஸ் 0னா 0, 1னா 1, -1னா -1, 2னா 8, -2னா -8. அடுத்து g(x) என்ன கொடுத்துருக்காங்க, g(x) = கியூபிக் ரூட் ஆஃப் x⁴ கியூபிக் ரூட். இது ஏற்கனவே நம்ம முந்தின சம்மில் செஞ்சதுனால தேவையில்லைன்னு நினச்சேன். பரவாயில்லை, நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அட்டவணை போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தப்பே வர சான்ஸே இருக்காது. சரி, இப்போ g(x) = கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம அட்டவணை போடுறோம். சரி, இங்கே எக்ஸு ஒய்யு, இங்கே 0 போட்டோம்னா கண்டிப்பாக 0 தான் வரும். 1 போட்டால் 1 தான் வரும். -1 போட்டால் என்னது, -1 தான் வரும். அடுத்து இங்கே 8 போட்டோம்னா 2 வரும். அதே இது -8 போட்டோம்னா இங்கே -2 வரும். சரி, இது g(x). இப்போ 2 கிராஃப் மட்டும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருவோம். ஃபஸ்ட்டு கிராஃப் y = f(x). அந்த இதில் ஃபஸ்ட்டு நம்ம அளவுகள் குறிக்கும் போது என்ன குறிக்கிறோன்னா எக்ஸுக்கு எல்லாமே 2 கொடுத்துருவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு கணக்கில் எக்ஸ் ஒய் அச்சில் 8 இருக்குது, செகண்ட் இதில் எக்ஸ் அச்சில் 8 இருக்குது. அதனால் நம்ம 2 எடுத்துக்கோம். 2, 4, 6, 8, -2, -4, -6, -8. இங்கே -2, -4, -6, -8, -10, +2, 4, 6, 8, 10. ஃபஸ்ட்டு இது எழுதும்போது 0, 0 புள்ளி வச்சுக்கோங்க. 1, 1, 1, 1. ஓகே, புள்ளி வச்சாச்சு. -1, 1, -1, -1 வச்சாச்சு. அடுத்து என்ன இருக்குது, 2, 8, 2, 8 வச்சாச்சு. -2, -8. ஓகே, இப்போ இதை வரைகிறோம். நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இந்த வரையும் போது இது என்னது, f(x) = x³ போட்டுக்கோங்க. அடுத்து g(x) எழுதுகிறோம். g(x) 0, 0, இந்த 1 அதே தான் வரும். அடுத்து இந்த -1 தான் வரும். 8, 2, 8, 2, -8, -2. ஓகேவா? இப்போ இந்த கணக்கில் வரும்போது எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கணக்கில் வரும்போது
ஓகேவா? இப்படி வருது. இப்போ வந்து அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜி ஆஃப் எக்ஸுக்கு பார்த்தாச்சு, எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுட்டோம். அடுத்து எஃப் டாட் ஜி. எஃப் டாட் ஜினா நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் டாட் ஜினா என்னது? நம்மளுக்கு ஏற்கனவே எஃப் டாட் ஜி வந்து நம்ம செஞ்சுருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம வந்து செஞ்சுருக்கோம். எஃப் டாட் ஜி, எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸு அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் பவர் 1/3ன்னு அர்த்தம். அந்த 1/3 வந்து என்னது? அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் 1/3. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் க்யூப். எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் க்யூப் இன்ட்டு 1/q அப்படின்னா என்ன வரும்? எக்ஸு. எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸுன்னு வருது. இப்போ இந்த கணக்கில் வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அந்த கன்க்ளூஷன்ஸ் வந்து எப்படி கொடுக்குறோன்னு சொல்லி தான் பார்க்குறோம். எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸு எக்ஸாக இருந்தால் அது வந்து எப்படி இருக்கணும்? ஆனது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். அப்படின்னா அது கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? நேர்கோட்டை தான் இருக்கும். நேர்கோடு ஆனது நேர்கோட்டை பொறுத்து சமச்சீராக இருக்கும். நேர்கோட்டை பொறுத்து சமச்சீராக இருக்கும். சமச்சீராக இருக்கும். அப்படின்னா இந்த இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னது? நேர்மாறாகும். ஜி ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் என்னது? நேர்மாறு. ரெண்டும் நேர்மாறாக இருக்கும். நேர்மாறாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? தேர்ஃபோர் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் நேர்மாறுனா இன்வர்ஸ், ரெண்டுமே நேர்மாறாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எப்படி இருக்கும்? நம்ம ஜி ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் வந்து நேர்மாறாக இருக்கும். இப்போ இதை வந்து எக்ஸுங்கும்போது நம்ம வந்து ஒரு இதுக்கு ஒரு படம் வரையணும். இப்போ எக்ஸு வந்து ஒன்றுனா ஒய் 1, எக்ஸ் 1னா ஒய் 1, எக்ஸ் 1னா ஒய் 1. அதே மாதிரி இங்கே 2னா 2, 2னா 2, இங்கே 2னா 2. அடுத்து என்னது? 4னா 4, இங்கே 4னா 4 வரும். அப்போனா வந்து என்ன வரும்? ஒரு நேர்கோடு வரும். அந்த நேர்கோடு வந்து எப்படி வரும்னா இங்கேருந்து வர்றோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நேர்கோடாக இருக்கும். அதான் கணக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு எப்பயும் போல் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ரெண்டு இதுலேயும் இது வந்து என்னது? ஜி ஆஃப் எக்ஸு. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் பவரில் வந்து 1/3 இருக்குது. இது வந்து ஜி ஆஃப் எக்ஸு. இந்த நேர்கோடு வந்து எப்படி இருக்கணும்? இது வந்து எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸு. ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்னு அர்த்தம். புரியுதா மாணவர்களே? இந்த கணக்கு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே கிராஃபில் வந்து 3 இது நீங்கள் 2 அட்டவணை போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒன்றும் கிடையாது, இந்த நேர்கோடு வந்து 2க்கும் நடுவில் போகணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வந்து நீங்கள் வந்து குழப்புற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து கொஞ்சம் இந்த இது வந்து 2ஐயும் பிரித்து காமிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காமிக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் படம், அவ்வளோதான். படம் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா?